ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், ஜப்பான் ஒரு காலத்துல வெளிவாட்டவர் யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு கதவை சாத்திக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு காலத்துல அங்க பரவின கிறிஸ்தவ மதத்தை ஒரு மிரட்டலா பார்த்த ஜப்பானிய ஷோகன்கள் ஒரே நாள்ல 55 பேரை துடிதுடிக்க கொண்டிருக்காங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. செப்டம்பர் 10, 1622 ஜப்பானின் நாகசாக்கி நகர்ல இருக்கிற நிஷிசாகா குன்றுல தான் இந்த அகோரமா சம்பவம் நடந்தது. 55 கிறிஸ்தவர்கள் அங்க கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க. 2. இதுல ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் கேம் ஆடினாங்க ஜப்பானிய அதிகாரிகள். 30 பேரோட தலைகளை முதல்ல வெட்டி அத மீதி இருக்கிற 25 பேரோட கண்ணு முன்னாடி வச்சாங்களாம். எதுக்கு தெரியுமா? அவங்க பயந்து போய் மதத்தை விட்டுடுவாங்கன்னு. 3. ஆனா அந்த தியாகிகள் நெருப்புல எரியறப்ப கூட ஒரு சலனமும் இல்லாம கல் சிலைகள் மாதிரி நின்னு உயிரை விட்டதா அந்த காலத்து குறிப்புகள் சொல்லுது பாஸ். 4. ஜப்பான்ல அப்போ இருந்த புத்த மதத்தையும் தங்களோட கலாச்சாரத்தையும் வெளிநாட்டு மிஷனரிகள் அழிக்கிறாங்கன்னு ஆட்சியாளர் டொயோட்டோமி ஹிடயோஷி சந்தேகப்பட்டதே இந்த வன்முறைக்கு ஆரம்பம். 5. கிறிஸ்தவ மதத்தை விட மறுத்தவங்களுக்கு ஜப்பான் அரசு கொடுத்த தண்டனைகள் ரொம்ப கொடூரமானது. கொதிக்கிற தண்ணியை ஊத்துறது, மலக்குழிகள்ல தலைகீழா தொண்ட விடுறதுன்னு லிஸ்ட் போகுது. 6. ஃபுமியி அப்படிங்கிற ஒரு முறை அங்க இருந்தது. இயேசுவோட உருவம் பொறிச்ச பித்தளை தட்ட மிதிக்க சொல்லுவாங்க. அப்படி மிதிச்சவங்க வீட்டுக்கு வந்து கடவுளே என்ன மன்னிச்சிடுன்னு அழுது அந்த செருப்பை எரிச்சு அதோட சாம்பல தண்ணில கலந்து குடிப்பாங்களாம். 7. இதுல 12 வயசு பையன் லூயிஸ் இபராகி சொன்ன ஒரு வார்த்தை தான் ஹைலைட். முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்காக சொர்க்கம் சீக்கிரம் முடிகிற இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கறது தப்பில்லன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சிலுவையில அறையப்பட்டானாம். பாஸ், ஜப்பான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தது தெரியுமா? கிறிஸ்தவ மதம் மூலமா போர்ச்சுகல் மற்றும் ரோம் நாடுகள் ஜப்பானை அரசியல் ரீதியா அடிமைப்படுத்த பாக்குறாங்கன்னு அங்க இருக்கிற ஷோகுன்கள் பயந்தாங்க. அதனாலதான் மதத்தையும் வெளிநாட்டவர்களையும் ஒரேடியா துரத்துனாங்க. இப்பத்தான் கண்ணா அதிகாரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடந்த சண்டையில அன்னைக்கு ரத்தம் ஆறு ஓடுச்சு. ஆனா 200 வருஷம் கழிச்சு அந்த மறைந்திருந்த கிறிஸ்தவர்கள் மறுபடியும் வெளியே வந்தப்போதான் உலகத்துக்கே தெரிஞ்சது நம்பிக்கையை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு. 2026ல இந்த வரலாற்றை படிக்கிறப்போ ஜப்பானோட அந்த இரும்பு பிடி புரியுது பாஸ். எம்பையர்ஸ் ஃபால் அண்ட் ஷோகுன்ஸ் ஃபேட், பட் ஃபெய்த் ரிமைன்ஸ் இன் த ஹிஸ்டரிஸ் ஷேட் பாஸ். ஜப்பானோட இந்த அதிரடி வரலாறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதம் சார்ந்த இந்த தியாகங்கள் சரியா? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற திகைக்க வைக்கும் உலக வரலாற்று செய்திகளுக்கு ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maxim signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.